ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சுகமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து வருகிறேன் சகோதரர்களே. இன்றைக்கு நாம் முக்கியமான பாடங்களை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். இதுவரை யாராகிலும் அதை பார்க்காதவர்கள் இருப்பீர்களே, ஆனால் முன்னால் இருக்கிற பாடங்களை, முற்பிதாக்களின் காலத்தின் பாடங்களை நீங்கள் படியுங்க. முற்பிதாக்களின் காலத்தில் நாம் இதுவரை என்ன தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லி என்னுடைய பாடத்தை நான் துவங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேவன் உலக படைப்புக்கு முன்பதாகவே ஒரு மாபெரும் திட்டத்தை தம் மனதிலே ஏற்படுத்தினார் என்றும், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த வேதாகம காலங்களில் 3 காலமாக, பிதாக்களின் காலம், மோசேயின் காலம், கிறிஸ்துவின் காலம் என்ற 3 யுகங்களாக அதை பிரித்து எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பங்கு பங்காகவும் வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றின தேவன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு காலங்களில் தேவன் மனிதனோடு கூட வெவ்வேறு விதங்களிலே செயல்பட்டார் என்று நாம் படித்தோம். இப்போ வேதாகமத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பிதாக்களின் காலத்தில் தேவன் நேரடியாக பேசினார். இதை யாரும் மறந்துவிட கூடாது. பிதாக்களின் காலத்திலே தேவன் குடும்ப தலைவர்களோடு, அது ரொம்ப முக்கியமான விஷயம், குடும்ப தலைவர்களோடு நேரடியாக பேசினார். இடைத்தரகர் யாரும் கிடையாது. 1. 2வது, தேவன் ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு சட்டம் கட்டளை கொடுத்த போது அதே சட்டத்தை அவனது பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். வேணும்னா மறுபடியும் போய் அந்த பாடங்களை பாருங்கள். 3வது என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஆட்கள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஏற்படுத்தின திட்டங்கள் மாறவில்லை. ரட்சிப்பின் திட்டம் மாறல. அந்த திட்டம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான கன்னியின் மூலமாய் வர வேண்டிய வித்து, அந்த வித்தை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காகத்தான் தேவன் ஆதாமையும் நோவாவையும் சேமையும் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் பயன்படுத்தினார், தெரிந்து கொண்டார். இங்கே யாக்கோபு என்று வருகிற போது மற்றவர்களைப் போல அவனுக்கு பிறந்த பிள்ளைகளை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் தள்ளிடாம, அவனுக்கு பிறந்த 12 பிள்ளைகளையும் அவர் தெரிந்து கொண்டு 12 கோத்திரங்களாக வைத்தார். இந்த 12 கோத்திரங்களில் தேவன் யூதா என்கிற கோத்திரத்தை தெரிந்து கொண்டு, அந்த யூத கோத்திரத்துல தாவீதின் குடும்பத்தை தெரிந்து கொண்டு, அந்த தாவீதின் குடும்பத்தின் வழியாக அந்த வித்து அல்லது ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகிய அந்த சந்ததி வருவதற்காக தேவன் யூத கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். அந்த யூத கோத்திரத்துல தாவீதின் குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு இதுவரைக்கும் நாம படிச்சிருக்கிறோம். இனிமே வேதாகமும் யாரு கூட பயணிக்க போகுது அப்படின்னா, பிதாக்களின் காலம் சீனாய் மலை, அதாவது யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரத்தோடு முடிஞ்சு போச்சு. அதில் நேரடியாக பேசினார், தரிசனத்தின் மூலமா பேசினார், கனவின் மூலமா பேசினார். ஆனால் நேரடியாக பேசுகிறார். யாரு உரியவர் அவர்கிட்ட தான் பேசியிருக்கிறார். இடைத்தரகர் யாரையும் அவர் பயன்படுத்தலை. புரிஞ்சுக்குங்க. இப்போ மோசையை கூட தேவன் அழைத்த போது எப்படி அழைத்தார்? முச்செடி பற்றி எரிகிறது. தேவன் அவனுக்கு நேரடியாக பேசினார். அவனுக்கு இடையில யாரும் தரகர்கள் கிடையாது. யாருமே அவனுக்கு தேவன் இதை சொல்லி என்ன அனுப்பினார் அப்படின்னு சொல்லலை. நேரடியாக பேசியிருக்கிறார். அவன் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும்
டைரக்டாவே கொடுத்திருக்கிறார் தேவன். ரைட். இப்போ வேதாகமம் 2 பிரிவா இருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை தேவன் இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜாதியோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு தேசத்தோடு அவர் பண்ணின உடன்படிக்கை தான் பழைய ஏற்பாடு. நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாடு என்பது தேவன், நம்முடைய பரலோகத்தின் தேவன், அவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழியாக வந்த 12 கோத்திரம் இருக்கு இல்லையா, இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் செய்த ஒப்பந்தம், உடன்படிக்கை தான் பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால் எல்லாம் அப்படின்னா அது பிதாக்களின் காலம், அந்த யுகம் முடிந்தது. பிதாக்களின் யுகம் முடிந்து இப்பொழுது மோசேயின் யுகம் ஆரம்பிக்கிறது. இந்த மோசேயின் காலத்துல தேவனாகிய நம்முடைய தகப்பன் என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். ஒரு உடன்படிக்கை அங்கே கையெழுத்தாகிறது. அதாவது உடன்படிக்கை அப்படின்னா 2 நபர்களுக்கு இடையே ஏற்படுகிறதான ஒப்பந்தத்தின் கையெழுத்து. 2 நாடுகளுக்கு, 2 கம்பெனிகளுக்கு, ஒரு ஆண் ஒரு பெண், அவர்கள் திருமண பந்தத்திற்குள் வர வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த 2 பேரும் அந்த உடன்படிக்கைக்குள் இருந்தால்தான் வாழ்க்கை செழிக்கும், மலரும், மணக்கும். அந்த உடன்படிக்கை முறிவு ஏற்பட்டால் அவன் கணவன் மனைவி கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாய் மலையிலே மோசேயை கொண்டு இந்த உடன்படிக்கையை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த உடன்படிக்கை 2 பேருக்கு நடுவில், மறுபடியும் சொல்ற, தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் நடக்குது. இந்த உடன்படிக்கையில அந்த நாட்களில் வாழ்ந்த மற்ற யாருக்கும் சொந்தம் கிடையாது. எழுதி வச்சுக்கோ. நல்லா வேதம் தெரிந்த, குழப்பவாதிகள் இல்லாத நல்ல வேதம் தெரிந்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இதுதான் சத்தியம். இந்த உடன்படிக்கை என்பது அன்றைக்கு வாழ்ந்த இஸ்மவேல் ஜாதி கூட கிடையாது. மீதியானியர் அந்த உடன்படிக்கைக்குள்ள வரமாட்டாங்க, அரபியர்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள வரமாட்டாங்க, பாபிலோனியர்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள வரமாட்டாங்க, எகிப்தியர்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள வரமாட்டாங்க. இவர்கள் அத்தனை பேருமே புறஜாதிகள். புறஜாதிகள். தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் என்னும் ஜாதியோடு அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை தான் நியாய பிரமாணம் என்கிற சட்டம். அதுதான் உடன்படிக்கை. உங்க வேதத்தை அவங்களோட திறந்துங்க. உபாகமம் என்ற புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரத்துக்கு புரட்டி என் கூட சேர்ந்து கவனிங்க. நான் வாசிக்கிறேன். 1 முதல் 3 வசனங்கள். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைத்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படி செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். 2ஆம் வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். 3ஆம் வசனம் மிக முக்கியமானது, கவனியுங்கள். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல், அந்த பிதாக்கள் என்பது யார் என்றால் ஆதாம், சேத், நோவா, சேம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த சீனாய் மலையண்டை வந்து சேர்ந்த இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் இது உடன்பட்டவங்க. இதுக்கு முன்னால வாழ்ந்த அத்தனை பேருக்கும்
இந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கதான் குழப்பமே வருது, இங்கதான் கலகமே பிறக்குது. எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு என்று உரிமை கோரி கிறிஸ்தவம் எங்கோ தாறுமாறான வழியில போயிட்டு இருக்கு. பிதாக்களாகிய இவர்களோடு கூட தேவன் நியாய பிரமாணம் என்கிற சட்டங்களை, அந்த திட்டங்களை ஏற்படுத்தவில்லை என்பதை அன்போடு புரிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பானவர்களே. ஆபிரகாமோடு தேவன் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினாரா என்றால் இல்லை. ஈசாக்குக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தம் இருக்கானா இல்ல. யாக்கோபுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தம் இருக்கானா இல்ல. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளுக்கும் இதற்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தம் இருக்கானா இல்ல. ஏன்னா அவங்க சீனாய் மலையாண்டை வரும்போது செத்து போயிட்டாங்க. அப்ப யாருக்கு இந்த உடன்படிக்கை? 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். அப்படின்னா இந்த உடன்படிக்கை, இந்த ஒப்பந்தம், இந்த பிரமாணம் எங்கே ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னா சீனாய் மலையிலே ஆரம்பித்திருக்கிறது. சீனாய் மலைக்கு முன்னால வாழ்ந்தவங்க இந்த உடன்படிக்கைக்கு உட்படாதவர்கள், இந்த உடன்படிக்கை கீழே வரமாட்டாங்க. தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக எல்லாரும் நிற்கிற போது ஆபிரகாமை அழைத்து இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை அவர்கிட்ட கேட்டு இதன்படி நீ நடந்தாயா என்று கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவான், தேவனே எனக்கு அது தெரியாதே, நியாயப்பிரமாணத்தின் ஒரு சட்டம் கூட எனக்கு தெரியாதே, நீங்க கொடுத்த பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். என்னை வீட்டை விட்டு வெளியில வான்னு சொன்னீங்க, வந்துட்டேன். என் மனைவி அழைத்து கொண்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு நீங்க சொன்னீங்க, என் மனைவி அழைத்து கொண்டு நான் போனேன். பஞ்சம் வந்தது, என் மனைவியை களவாடி சென்று விட்டார்கள். நீங்க சொன்ன வார்த்தையின்படி தான் நான் நடந்திருக்கிறேன். நான் திரும்பி என் தேசத்துக்கு வரல. நீ காண்பிக்கும் தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதை நான் நம்பி நீங்க அனுப்பின எல்லா இடத்துக்கும் கூடாரம் போட்டேன். என்னை 75 வயசுல நீங்க அழைத்தீர்கள். அந்த 75 வயதுல என்னை அழைக்கும் போது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்க. ஒரு நாள் என்னை வெளியே கூப்பிட்டு சொன்னீங்க, மேல வானத்தை பார் என்றீர்கள், நான் வானத்தை பார்த்தேன். கீழே பூமியை பார்ன்னு சொன்னீங்க, பூமியை பார்த்தேன். இவ்வளவு திரளாய் உன் ஜாதி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் நம்பினேன். ஆனா 99 வயசு வரைக்கும் குழந்தையே பிறக்கல. அப்பவும் நான் விசுவாசத்துல விழுந்து போகல. என் விசுவாசத்துல உறுதியா இருந்தேன். கடைசியா நீங்க சொன்ன அந்த காலத்துல என் உடம்புல சக்தி இல்லாம போயிடுச்சு. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. என் மனைவியினுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. ஆனாலும் நான் விசுவாசத்தில் விழுந்து போகல. தகப்பனே, நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சினேன். ஆனா நியாயப்பிரமாணத்துல ஒரு சட்டம் கூட தெரியாத திடீர்னு என்ன கேட்குறீங்களே, நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? கொஞ்சம் அப்படியே நின்று நிதானித்து யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு வேதத்தை கற்றுக்கொள்ள. நீங்க மட்டும் கத்துக்கிட்ட போதாது, உன் நண்பனுக்கு இதை அனுப்புங்க, உங்க உறவுக்காரங்களுக்கு அனுப்புங்க, உங்க சபை மற்ற விசுவாசிகளுக்கு அனுப்புங்க. எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் சத்தியம் என்னன்னு. இது முடங்கி போகக்கூடாது அன்பானவர்களே. நேரம் எடுத்து மற்றவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. அதுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அப்படின்னா நியாயப்பிரமாணம் என்பது முற்பிதாக்களாகிய ஆதாம் தொடங்கி கோத்திர பிதாக்கள் மரித்தார்களே அவர்கள் வரை நியாயப்பிரமாணம் ஆண்டு கொள்ளாது. அதனால இதுக்கு தனி பேரு கொடுக்குறாங்க. இது மோசேயின் யுகம், மோசேயின் காலம். இந்த மோசேயின் யுகம், ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார், மோசேயின் யுகம் என்று சொல்லுகிறீர்களே, மோசே செத்து போயிட்டார், அவர் பிறகுதானே யோசுவா வந்தாரு, தாவீது வந்தாரு,
ஏசையா, எசேக்கியேல் இவங்களாம் வந்தாங்க. அவங்களாம் எந்த யுகம்? அப்ப 4வது யுகம் ஒன்று இருக்கான்னு கேட்டாரு. இல்லை, மோசேயின் யுகம் என்பது சீனாய் மலை, அதாவது யாத்திரையாகம புத்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரம் தொடங்கி மத்தேயு 27ஆம் அதிகாரம் வரை அந்த யுகம் சென்றது. மார்க்கு 15ஆம் அதிகாரம் வரை மோசேயின் யுகம் இருந்தது. லூக்கா 23ஆம் அதிகாரம் வரை மோசேயின் யுகம் இருந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் வரை மோசேயின் யுகம் இருந்தது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவை என்னும் மரத்திலே கிடத்தி அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்படுகிற போதுதான் இந்த நியாயப்பிரமாண சட்டம் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு நியாயப்பிரமாணம் செத்து போனது. இயேசுவின் சிலுவை வரை மோசே உயிரோடு இல்லை, ஆனால் மோசே சொன்ன சட்டத்தின்படிதான் இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க பண்டிகை கொண்டாடினால் மோசேயின் சட்டத்தின்படிதான் செய்யணும். காணிக்கை கொடுத்தால் மோசேயின் சட்டத்தின்படிதான் அந்த காணிக்கை கொடுக்கணும். தசமபாகம் மோசேயின் சட்டத்தின்படிதான் செய்யணும். மோசே என்பவன் அந்த நாட்களில் செத்து போனாலும் அவன் மூலமாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நியாய பிரமாண சட்டங்கள் என்பது சிலுவை வரை ஆண்டு கொண்டது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5:17, நான் நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொன்னார். அதே மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகின்ற போது மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 18ஆம் வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம், கவனிக்க வேண்டிய வார்த்தை, நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டு என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அது முடியாதுன்னு சொல்லல. நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. எப்போ முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நியாய பிரமாணம் முழுவதையும் எப்போது நிறைவேற்றப்படுகிறதோ அன்றைக்கு அது ரெக்கார்ட் பை ரெக்கார்ட், அது முடிஞ்சு போயிடும், அது முடிஞ்சிடும். சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு நேயர்களே, இதை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற கற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் என்பது எல்லாம் தெரிஞ்ச நியாயப்பிரமாணம் அப்படின்னு கேட்டா மொத்த பேர் என்ன சொல்லுவாங்க? 10 கட்டளைகள். இதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நியாயப்பிரமாணம் என்னங்க? 10 கட்டளைகள். ஓகே, முடிஞ்சு போச்சு. தேவன் மோசையோடு கூட கற்பலகைகளை எழுதி கொடுத்தது, பேசினது 10 கட்டளைகள் தான். இல்லைன்னு எந்த கொம்பனும் மறுக்க முடியாது. அது மட்டும் தான் நியாயப்பிரமாணம் இல்லை. கிட்டத்தட்ட 613 சட்டங்கள் இருக்கிறது. 613 சட்டங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. இந்த 613 சட்டங்கள்ல 248 சட்டங்கள் நேர்மறையான சட்டங்கள், அதாவது செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற சட்டங்கள். 248 சட்டங்கள் இருக்கிறது. 613 சட்டங்கள் எதிர்மறையான சட்டங்கள். இது செய்யக்கூடாது, இங்க போகாத, இதை தொடாத, இதை பயன்படுத்தாத, இதை அகற்று என்று செய்யக்கூடாத சட்டங்கள் நமக்கு 365 சட்டங்கள். ஆக மொத்தத்தில் 613 சட்டங்களை தேவன் இஸ்ரவேல் என்கிற தேசத்தோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வகையில் நாம் பார்க்கும்போது இது இன்னும் 3 பிரிவாக பிரிக்கலாம். நியாயப்பிரமாண சட்டத்தை 3 பிரிவா நான் முதல்ல 2 வகுத்து கொடுத்தேன். ஒன்று செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது அப்படின்னு.
இன்னொரு உட்பிரிவு என்ன இருக்குதுன்னா, முதல் 10 சட்டங்கள், அதாவது 10 கட்டளைன்னு சொல்றாங்கல்ல, அந்த 10 சட்டங்கள் ஒழுக்க சட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்க சட்டங்கள், அதுதான் 10 கட்டளை. அதுக்கடுத்து சடங்குகளுக்கான சட்டங்கள், அதாவது எப்படி பலி செலுத்தணும், ஆசாரிய ஊழியத்தை எப்படி செய்யணும், பண்டிகை எப்படி கொண்டாடணும் சொன்ன இல்லையா, அந்த மாதிரியான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான சட்டங்களும் அதிலே உள்ளடக்கும். அதுக்கடுத்து சமூக சிவில் சட்டங்கள், சிவில்லா, இதுவும் அதில் இருக்குது. ஒரு இஸ்ரவேல் தேசத்துல எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும், கடன் கொடுத்தா என்ன பண்ணணும், கடன் வாங்கினா என்ன பண்ணணும், திருடுனா என்ன பண்ணணும், கையங்களவும் பிடிக்கப்பட்ட என்ன பண்ணணும், இதெல்லாம் விலாவரி உங்கள்கிட்ட படிப்பேனா. நான் இதை மேற்கோள் காட்டுகிறேன். நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி 10 கட்டளைகளோடு கூட முடிந்து விடவில்லை. அது ஒழுக்க நெறியான ஒரு கட்டளை. அதை தாண்டி தேவன் தேசத்தின் சட்டமும் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வகையில அந்த ஆசாரிப்பு விஷயங்கள்ல தேவனுக்கேற்ற விஷயத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டங்களையும் கொடுத்திருக்கிறார். இது சீனாய் மலை தொடங்கி சிலுவை வரை இந்த சட்டம் செல்லும். இந்த சிலுவை வரை சீனாய் மலை தொடங்கி வாழ்ந்த இந்த மக்களை தேவன் எந்த சட்டத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்றால், சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட சட்டம் அந்த நாள்ல தொடங்கி மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம், அதாவது சிலுவையில் அறைகின்ற காலம் வரை வாழ்ந்தார்கள் அல்லவா, அப்படி வாழ்ந்தவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாண சட்டத்திலும் தான் கேள்வி கேட்பார். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களை இப்படி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, எப்படி ஆபிரகாம் கிட்ட நியாயப்பிரமாணத்தில் ஒரு கேள்வி கேட்ட அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது இல்ல. நோவாவை பார்த்து, நீ அப்பா பேழை கட்டன, உன்னை யார் பேழையை கட்ட சொன்னா, இதுல இருக்கிற பிரமாணத்தை பாருன்னு கேட்டா நோவா என்ன சொல்லுவாரு? ஐயா எனக்கு தெரியாது, நீ கட்டின மாதிரியே, நீ சொன்ன மாதிரியே கொப்பேர் மரத்தில் கட்டிட்டீங்க அப்படி சொல்லுவார் இல்லையா? தப்பிக்க வழி இருக்கு இல்லையா? அது போல இந்த மோசையின் காலத்திலே, மோசையின் யுகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு எதின்படி நடக்கும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படியே நடக்கும். அதுக்கு உட்பட்ட சட்டத்தை தான் கேட்பாரு. அவங்கள கிறிஸ்துவின் சட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அதனால அன்பானவர்களே, நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோசே தெளிவா சொல்றான், இங்கே இன்னைக்கு எனக்கு முன்னால உயிரோடு இருக்கிறீங்களே, உங்க கூட தான் இந்த உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினார். அதுதான் உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு எங்கே ஆரம்பிக்கிறது, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்துல தான் பழைய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி புதிய ஏற்பாடுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த புதிய ஏற்பாடு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அது தப்பு. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஆரம்பிக்கவில்லை. புதிய ஏற்பாடு சட்டதிட்டங்கள், முறைமைகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவே மோசையின் சட்டத்தின் கீழ் தான் வாழ்ந்திருக்கிறார். மோசையுடைய நியாய பிரமாணத்தின் கீழ் தான் வாழ்ந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, மோசே அந்த சட்டத்தின் காலத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்திருக்கிறார். புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன கேட்கலாம், ஐயா இவ்வளவு பேசுறீங்களே, அந்த புதிய ஏற்பாடு எங்க தாங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல தான் ஆரம்பிக்குது. அப்போ அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரம் வரைக்கும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தை சிலுவையில் அறைந்த அந்த இடத்தை விட்டுருங்க. அந்த சபையை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது, புதிய சட்டங்கள் ஆரம்பிக்கிறது. அப்போ கிறிஸ்துவினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக சிலுவை மரணத்திலே இருந்து அவர் உயிரோடு எழுந்து 40 நாள் தரிசனமாகி அதன் பிறகு பெந்தேகோஸ்து நாளிலே
பேதுருவின் மூலமாகத்தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகிறது. இந்த 3 யுகங்கள் மிக முக்கியமானது அன்பானவர்களே. இதை நாம் சரியாக கற்றுக்கணுன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 9லிருந்து 9:30 மணி வரைக்கும் ஜாய் டிவியில் என்னுடைய ப்ரோக்ராம் வருது பாருங்க, ஆவியின் பட்டயம் என்ற பெயரில். ஒருவேளை எங்களுக்கு அந்த ஜாய் டிவி பார்க்குற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்பீங்கன்னா, இட்டர்னல் ஸ்பேஸ் விடுங்க, கிங்டம் ஸ்பேஸ் விடுங்க, நியூ லைஃப் சேர்ந்த மாதிரி டைப் பண்ணி இவங்க யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடங்கள் எல்லாமே இருக்கும். தெளிவாக கற்றுக்குங்க. கேள்வி இருந்தால் கேளுங்க. இது நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க. இது நற்செய்தி சொல்லும் நாள். அந்த குஷ்ரோகி சொன்னாங்கல்ல, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், இதை நமக்குள்ளேயே மூடி மறைக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாருக்குமே சொன்னாங்கல்ல. அதுபோல உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்க. வியூவர்ஸ் அதிகமாகட்டும், நிறைய பேர் பார்க்கட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், சத்தியங்கள் போய் சேரட்டும், கண்மூடித்தனமாக இருக்கிற அநேக மக்களுக்கு கண்கள் திறக்கப்படட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விஷயத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இடம் கொடுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தை நாம் சந்தித்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் கவனிப்போம். அம்மட்டும் தேவன் சமாதானத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. பழைய ஏற்பாடு ஆதியாகமும் யாத்திரையாகமும் என்று தொடங்கினாலும், ஆதாம் முதல் தகப்பனே வாழ்ந்தவர்கள் அநேக விஷயங்களை வேதத்திலே எங்களுக்கு எழுதியிருந்தாலும், பழைய ஏற்பாடு உடன்படிக்கை யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்திலே தொடங்குகிறது நாங்கள் படித்தோமே. தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்களப்பா. அவங்களுக்கெல்லாம் அந்த பாடம் போய் சேரணுமே. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டுமப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே, இந்த சத்தியம் அநேகருக்கு போய் சேரும்படி உதவி செய்யப்பா. நம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டுமே. எல்லாரும் இதை பார்த்து சத்தியத்து மேல வாஞ்சியாய் மாற இரக்கம் பாராட்டும். இதை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற மக்களை ஆசீர்வதியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அன்புள்ள பிதாவே, தேவையில் வாழுகிற மக்கள், குறைவோடு இருக்கிற மக்கள் யாவரையும் காத்துக்கொள்வீராக. முக்கியமாக எங்கள் தேசம் சமாதானத்தோடு விளங்க இரக்கம் பாராட்டும் ஐயா. மதவாதிகளையும் சாதியவாதிகளையும் தேவனே தகப்பனை தடுத்து சமாதான முறையிலே சகோதரத்துவத்திலே எங்கள் தேசம் விளங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த கல்வி ஆண்டிலே படிப்பின் மீது அதிகமான கவனம் செலுத்தி தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள தேவனை இரக்கம் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லாம் தேவன் தாமே பலப்படுத்த வேண்டும் என்று, வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, பலவிதமான சோதனைகளால், பலவிதமான போராட்டங்களால் தகப்பனே நிம்மதியில்லாமல் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நிம்மதியை தரணும்னு ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளிலே இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.